மேம் ஆக்சுவலாக வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா லைக் ஒரு பயோமெடிக்கல் ஜாப் வரும்போது அவங்களுக்கு வந்து மெயினாக சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதர் ஓகே. தென் தட் வேற என்னென்ன ஜாப்ஸ் அவங்களுக்கு போனால் அவங்களோட ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும் மேம்? ஓகே. சி நம்ம பயோமெடிக்கல் பார்த்தா அது ஒரு மித்தா ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா வெறும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இது மட்டும் தான் ஜாப் ஓப்பனிங் இருக்கு ஃபீல்ட்ல. இல்ல. ஆக்சுவலி ஆஸ் அ பயோமெடிக்கல் இன்ஜினியர் சொல்ல போனா நம்மளுக்கு இந்த பயோமெடிக்கல் ஃபீல்ட்ல நிறைய வேகன்சி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாலேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதை தாண்டி ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு ரோல் இருக்கு, அப்ளிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு ரோல் இருக்கு, கிளினிக்கல் இன்ஜினியர் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கு. ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா QA இருக்கு, RA இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் டிசைனிங், ப்ரோட்டோடைப் இன்ஜினியர் இருக்கு, டிசைன் இன்ஜினியர் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை எப்போ லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ற ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ டெஃபினெட்லி அவங்களுக்கு ஐடியா வரும். ஓகே, பயோமெடிக்கல் அப்படிங்கிறது சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்குள்ள நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடிய ஏரியா இல்லை, அது ரொம்ப வைடான ஏரியா அப்படி.